வரும் ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார். அமெரிக்காவில் பல முக்கிய நிறுவனங்களின் தொழிலதிபர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திக்க உள்ளார் என்பதையும் அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்திருக்கிறார். சந்திப்பின் போது முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக இருக்கின்றன. விவரங்களோடு எமது செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், முதலமைச்சரின் பயணம் குறித்த விவரங்கள் என்ன? பயண திட்டம் என்னவாக இருக்கிறது? பகிர்ந்துக்குங்க. தமிழ்நாடு அரசானது அந்த தொழில்துறையில் தமிழ்நாட்டை முன்னணியில் கொண்டுவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அரசானது பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில், அதாவது ஜனவரி மாதத்தில் உலக முதலீட்டாளர் மாநாட்டானது சென்னையில் நடைபெற்றது. இதில் 6 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது. அதில் பல முதலீடுகள் தற்போது செயல்பாட்டிற்கு வந்து கொண்டே இருக்கிறது. பல்வேறு நிறுவனங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். இந்நிலையில் பல்வேறு முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் பல்வேறு தொழில் நிறுவனங்களை சந்திப்பதற்காகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி அமெரிக்கா செல்ல உள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தெரிவித்துள்ளார். மிகவும் முக்கியமாக 27ஆம் தேதி, அதாவது நள்ளிரவு அல்லது அதிகாலை, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து புறப்பட்டு அமெரிக்கா செல்ல உள்ளார். அமெரிக்கா சென்று அங்கு பல முக்கிய நிறுவனங்களிலும் தலைவர்களையும், அதாவது சிஇஓக்கள் மற்றும் எம்டிகள் சந்திக்க உள்ளார். மேலும் பல தொழிலதிபர்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திக்க உள்ளார். மிகவும் முக்கியமாக கூகுள் நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இதனை தவிர்த்து மைக்ரோசாப்ட் நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால், இதுவரை தமிழ்நாட்டில் முதலீடு செய்யாத பல்வேறு உலகளாவிய, அதாவது உலக அளவில் உள்ள முன்னணி நிறுவனங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து அவர்களை தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு அழைப்பு விடுக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது கூற வேண்டும் என்றால், தமிழ்நாட்டில் உள்ள இளைஞருக்கு உயர்திறன் வேலை வாய்ப்புகளை, அவர்கள் கல்விக்கு ஏற்ப உயர்திறன் வேலை வாய்ப்புகளை அளிக்கும் வகையில் பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களை தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு ஏதுவாக அவர்களை சந்தித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்திக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. அவர்களுடன் பல்வேறு முதலீட்டு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா மற்றும் தொழில்துறை அதிகாரிகள், கைடன்ஸ் என்று அழைக்கப்படும் வழிகாட்டு நிறுவனத்தின் அதிகாரிகள் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகளும் அமெரிக்கா செல்ல உள்ளனர். 27ஆம் தேதி அமெரிக்கா செல்லும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயணமானது 10 நாட்கள் இருக்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது கூற வேண்டும் என்றால், 27ஆம் தேதி செல்லும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதாவது இப்ப ஆகஸ்ட் 27ஆம் தேதி செல்கிறார். செப்டம்பர் முதல் வாரத்தில் சென்னை தமிழகம் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த 10 நாட்களில் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் தொழிலதிபர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு சந்திப்புகளை நடத்த உள்ளார். மேலும் அங்கு இருக்கும் பல்வேறு தமிழ் சங்கங்களுடன் சேர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தவும் தமிழ்நாடு அரசின் தொழில்துறையானது திட்டமிட்டுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.